இப்போ ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி கூட நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ இவர் வந்துட்டு மொதல் ஓட்டுநராக இருந்திருக்காரு, இப்போ ஒரு உதவியாளராக மாறி இருக்காரு. ஓட்டுநர்லேருந்து வேற ஒரு ஆள் போயிட்டாரு, இப்போ வந்துட்டு உதவியாளராக மாறி இருக்காரு. இப்போ இன்னைக்கு கூட வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட நீலாங்கரை வீட்டிலேருந்து வெளியில் வராரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சார் 9 மணிக்கு வெளில வராருன்னு வைங்களேன், 8:30 மணிக்கு ஒரு ஹோண்டா ஆக்டிவ் ஒன்று வரும். யார் அப்படின்னு பார்த்தா இவர் தான் வருவார். இவர் வந்து நிற்பாரு, இவர் வந்து நின்றுட்டு சில இதெல்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் கார்லேருந்து விஜய் அவர்கள் வெளில வருவாருன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கூடவே இருக்காரு. அந்த அளவுக்கு கூட இருக்கிற ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னும் போது, அந்த பதவி கொடுக்கப்பட்ட மனிதரும் வந்துட்டு ஒரு பெருசா படிக்கல, இல்ல படிக்காதவங்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒருத்தர் படிச்சுட்டு வர்றாரு, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்காரு, அவருக்கு ஒரு பதவியை கொடுக்குறாங்கன்றதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு தெரி டைம்னு நினைக்கிறேன். தெரி டைமுக்குள்ளலாம் நீங்க போனீங்க அப்படின்னா, ராஜேந்திர அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்குது. அந்த திருமணம் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ்லேருந்து சமந்தாலேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த டைம்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க வந்திருப்பாங்க. விஜய் வந்திருப்பாரு, ஃபேமிலியோட வந்திருப்பாருங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். இப்படி தான் அந்த பெண்ணினுடைய திருமணமே நடந்தது. அப்படி திருமணம் நடந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு போஸ்டிங்ன்றதை நான் பார்க்கும்போது என்னன்னா, ஏற்கனவே அவர் வந்துட்டு ஒரு குடும்பமா அந்த ஃபேமிலியோட இருந்திருக்காரு.